நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது வசனத்தில் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். உம்முடைய வீட்டில் தங்கியிருப்போர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே உம்மையே. உம்முடைய வீட்டில் தங்கியிருப்போர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் எப்பொழுதுமே உம்மையே. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். ஒன்றை நான் கேட்பேனையா, அதை நாடுவேனையா, உமது மகிமையை நாம் பார்க்கவும், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன். வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சம். வேத வசனத்தை நான் உட்கொண்ட உடனே அது எனக்குள்ள சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய கொடுத்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. மறுபடியுமாக, அன்பு தெய்வமாகிய இயேசுவே, நாங்கள் நம்புகின்றவரே, உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளிலிருந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ண ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து எங்களோடு நீர் கிரியை செய்வீராக. இந்த வேத வசனம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாயிருப்பதாக. ஜனங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர்வதற்கு அது ஊன்றுகோலாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சற்று நேரம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நான் இன்னொரு முறை வாசிக்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். இது இயேசு சொல்லிய வேத வசனம். இது மலை பிரசங்கத்தில் உள்ள அந்த சம்பவத்தை இங்கு நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம், இவைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இதில் 33வது வசனத்தில் தான் முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம்,
பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், என் நீதியை தேடுங்க, என் ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். வேத வசனம் வாசிக்கிற போதெல்லாம் நம்ம தேவ நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம், தேவ ராஜ்யத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஜெபம் பண்ணுகிற போதெல்லாம் தேவ நீதியை, தேவ ராஜ்யத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆளுகை சூழ்ந்திடணும், அரசு வந்திடணும், எல்லா மனிதர் மேலும் செயல்படணும் உமததிகாரம். பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திருச்சபைகளிலேயும். பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திருச்சபைகளிலேயும். இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் எங்கள் மேலே. இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் எங்கள் மேலே. ஆளுகை சூழ்ந்திடணும், அரசு வந்திடணும், எல்லா மனிதர் மேலும் செயல்படணும் உமததிகாரம். ஆளுகை சூழ்ந்திடணும், அரசு வந்திடணும், எல்லா மனிதர் மேலும் செயல்படணும் உமததிகாரம். பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திருச்சபைகளிலேயும். பிரகாசியும் பிரசன்னமாகும் எல்லா இடங்களிலேயும், எல்லா பரிசுத்தர்களோடும், எல்லா திருச்சபைகளிலேயும். இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் எங்கள் மேலே. மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். 11வது 10வது இந்த 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி, இங்கே இயேசு கிறிஸ்து 9வது வசனம் 10வது வசனம் இப்படியாக இந்த 2 வசனத்திலும் உன்னதத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை, தேவ சிங்காசனத்தை, தேவன் ஆளுகின்ற அந்த இடத்தை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை, உன்னத வீட்டை. அதனால்தான் பக்தன் சொல்லுகின்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரியமானவர்களே, அதைத்தான் இயேசு சொல்கிறாரு, சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இங்கே தலைப்பு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவ ராஜ்யத்தை தேடணும், தேவ நீதியை தேட வேண்டும். தேவ ராஜ்யத்தை தேடுகிற காரியத்தை குறித்து தான் மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 9:10 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க, ராஜ்யம் இங்கே வரணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு ஆசையாகத்தான் சீசர்களுக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். சீசர்கள் மூலமாக அந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது.
நாம் இப்பொழுது சபைகளில், பரிசுத்தவான்கள் சங்கத்தில், சபைகளில், இன்னும் விசுவாச கூட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த வசனங்களை, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் என்ன செய்தோம்? ஏறெடுக்கிறோம். அது முக்கியமானது, விசேஷமானது. அது நம்முடைய கிறிஸ்துவத்தில் அது ஒரு உன்னதமானது. அது இயேசு விரும்புகின்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் இங்கே 45வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது: வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பாருங்க, தேவராஜ்யத்தையும் தேவ நீதியையும் தேட வேண்டுமா? பாருங்க, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. நீங்களும் நானும் அன்பானவர்களே, பரமண்டல ஜெபத்தை சொல்லி நாம ஜெபிக்கின்ற போது இங்க பாருங்க, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ள முடிகிறதா? ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லி இருக்கின்றார், ஆகாய மண்டலத்தில் நீதி இருக்கிறது. அந்த நீதி என்கின்ற மழை இங்கே பொழியும். எப்பொழுது? பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும், இயேசுவை நம்புகின்ற நீங்களும் நானும் இப்படியாக ஜெபம் பண்ணுகின்ற போது, கர்த்தரை தேடுகின்ற போது, காலமே தேடுகின்ற போது, கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் தேடுகின்ற போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை கூட இப்பொழுது வாசித்திருக்கிறேன். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். பாருங்க, முதல்ல சொல்றாரு நீதி, ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்களும் நானும் இந்த பரமண்டல ஜெபத்தை நாம சொல்லி ஜெபிக்கிற போது, பாருங்க, பரமண்டல ஜெபத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கிற போது அங்கு உள்ள ஒரு சூழல், அங்கு இருக்கின்ற ஒரு பரிசுத்தம், அங்கு இருக்கின்ற ஒரு குறைகள் இல்லாத நிறைவு இந்த பூமிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்களிடத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார். அதை இங்கே பாருங்க, பூமி திறவுண்டு நீதியும் ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. பாருங்க, ஆகாய மண்டலம் நீதியை பொழிய கடவுது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஏசாயா 45:8. மறுபடி அடுத்த அந்த வரிகளில் பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. நீதியும் கூட விளைவதாக. இந்த நீதிக்கு ஒரு ஒரு நிலம் இருக்கிறதா? அந்த நிலத்தை எங்கே காண முடியும்? அந்த நிலம் எப்படி இருக்கும்? இந்த நீதி விளையக்கூடிய நிலம் உங்களுடைய என்னுடைய இந்த இருதயம்தான். கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற இந்த ஸ்தலம்தான், பரிசுத்த ஆலயம்தான். இதுல இருந்துதான் நீதி விளையும், ரட்சிப்பின் கனி வரும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பரமண்டல ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த பரமண்டல ஜெபத்தை நீங்களும் நானும் சொல்லுகின்ற போது அதை கருத்தாக, பொருளை அறிந்தவர்களாக நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால், நாம்லாம் ஜெபம் பண்ணும்போது பரமண்டல ஜெபத்தை 3 முறை சில நேரங்களில் சொல்லுவேன். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 தன்மையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் அதை ஒரு ஆசையாக வாஞ்சையாக நான் சொல்லி மச்சில் நின்று ஜெபம் பண்ணுவேன். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் தேவரீருடைய ஆளுகை சூழுவதாக, தேவரீருடைய அரசு வருவதாக, தேவரீருடைய அதிகாரம் எல்லா மனிதர்கள் மேலும் செயல்படுவதாக, இப்படி வாஞ்சையாக செபிக்கிற போது இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னப்பட்ட அந்த 45வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், வானங்களே உயர இருந்து சொரியுங்கள். பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்களே, விசுவாசிக்கிறவர்களே, வேதத்தை அறிந்திருக்கின்றவர்களே, நீங்கள் இப்படி வாஞ்சையோடு கர்த்தரை தேடுவீர்களா? தேவராஜ்யத்தை தேடுவீர்களா? தேவ நீதியை தேடுவீர்களா? நீங்கள் காலமே எழுந்திருந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவராஜ்யத்தை தேவ நீதியை நீங்கள் தேடுகிறீங்க. இதில் இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. நாம் பண்ணுகிற ஜெபம், நாம் வேத வாசிக்கிற வாசிப்பு, தியானிக்கிற தியானம் பூமியில் நீதியை விளைய வைக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவைகளைத்தான் பரமண்டல ஜெபமாக சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இயேசு. இந்த உலகத்தில், நம்முடைய இந்த பகுதிகளில், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களும் பரமண்டல ஜெபத்தை சொல்லுகின்றாங்க. ஆனால் பொருளை அறிந்து சொல்லலை. அதனால் இன்னும் நீதி அதிகமாக விளையலை. இன்னும் தேவராஜ்யம் இந்த உலகத்திற்கு வந்து சேரலை. அந்த தேவராஜ்யமும் நீதிக்கு பின்பாகவும், தேவராஜ்யத்திற்கும் நீதிக்கு பின்பாகவும் இருக்கக்கூடிய இவைகள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இவைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. இவைகளை பெற்றுக்கொள்ளாம நாம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பரமண்டல ஜெபத்தில் மேன்மை, வல்லமை, தேவ ராஜ்யம், கர்த்தருடைய கிரியை இருக்கிறது என்பதற்கு எங்கள் அப்பா ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னாங்க. சின்ன வயசில், நான் ஒரு 10 வயதில் இருக்கும்போது, எங்கள் அப்பாவும் அவங்க கூட இருக்கிற ஒரு தாத்தா, எங்கள் அப்பா சித்தப்பான்னு சொல்லுவாங்க, லட்சுமணன் அவங்க பேர், எங்கள் அப்பா பேர் ஏசுவுடையான், லட்சுமணன் ஏசுவுடையான். இவர்கள் இருவரும் மீன் பிடிக்க சென்றிருந்தாங்க. பக்கத்தில், எங்கள் கிராமத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை, அதில் அதிகமான மழை பெய்ததுனால அதிகம் தண்ணி வந்தது. ஓடையில் தண்ணீர் வந்ததுனால அந்த தண்ணீர் போய் சேருகின்ற சமுத்திரத்திலிருந்து அந்த ஓடைக்கு மீன் வருகிறது. அப்போ மீன் ஐர மீன் சொல்லுவாங்க. அந்த மீனை பிடிப்பதற்காக கூடு போட போயிருந்தாங்க. அப்போ சீக்கிரமாக, அதாவது நேரம் இருட்டு முன்பதாக, சூரியன் மறை முன்பதாக போயிட்டாங்க. அந்த கூட்டை போட்டாங்க. அந்த தண்ணீர் குறைய வருகிற இடத்துல கூட்டு வச்சுட்டு மீன் வர காத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க சுற்று மற்றும் பார்க்கிற இடத்துலலாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அசுத்த கிரியைகள் அங்கே இல்லை. வெளிச்சத்தில் பார்த்தாங்க, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் இருட்ட அந்த கண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க தெரியாத நிலை வர அங்கே ஒரு உருவம் நின்று இருக்கிறது. பாருங்க, ஏசுடியா அந்த லட்சுமணன் என்ற அங்கே அவர் சொல்கிறாரு, ஏசுடியா நம்ம இருட்டு முன்பதாக வந்துட்டோம், பக்கத்தில் எந்த ஒரு பயப்படுத்தத்தக்க அளவுக்கு ஒரு உருவம் இல்லையடா, இப்போ ஒரு உருவத்தை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ ஆமா சித்தப்பா, இந்த உருவத்தை நம்ம பார்க்கலையா, இப்போ கருப்பாக நிற்கிறதான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுட்டு பரமண்டல ஜெபத்தை ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பா எது என்கிட்ட சொன்னது, நேச்சராக நடந்ததை எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. பரமண்டல ஜெபத்தை அப்படி ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருந்த உடனே அந்த பக்கத்தில் ஒரு கருப்பாக நின்ன உருவம் அப்படி வேகமாக அதிகமாக சத்தம் போட்டுட்டு ஓடியே போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அதனால் பரமண்டல ஜெபத்தில் வல்லமை இருக்குது. இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம்.
இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து விண்ணகம் மண்ணுக்கு வர வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. நீங்கள் தேடுகிறீர்களா? இன்னொரு வசனத்தோடு நான் வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 45வது வசனத்தில் 13ஐயும் 14ஐயும் நம்ம வாசித்து விட்டு செபித்து முடிக்கலாம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் என் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். அன்பானவர்களே, வேதத்தை அறிந்தவர்களே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியம் செய்கின்றவர்களே, கர்த்தர் சொல்லுகின்றார், என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், என் நீதியின்படி உன்னை நான் எழுப்பினேன், உன் வழிகளையெல்லாம் செவ்வையாக்குவேன். என்னுடைய நகரத்தை கட்டுகிறவன் நீதான், என்னுடைய சிறைப்பட்டு போன என் ஜனங்களை விடுதலையாக்குகிறவன் நீதான் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எப்படியா? கிரயம் இல்லாம பரிதானம் இல்லாம விடுதலை செய்கிறவங்க வேதத்தை அறிந்த நீங்களும் நானும் தான். அதைத்தான் அன்பு தெய்வம் இங்கே ஒரு ஆவலாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். நகரத்தை கட்ட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க. என்ன நகரம்? பரிசுத்த நகரம். பரமண்டலங்களில் இருக்கிற நகரத்தை இங்க பூமிக்கு கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். வேதவசனம் மூலமாக, அவர் ஜெபத்தின் மூலமாக, அவருடைய சீடர்கள் மூலமாக அதை கட்டுவது நீங்களும் நானும் தான். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போனவர்களை பரிதானமில்லாம கிரயமில்லாம விடுதலை செய்வான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் அப்படின்னு சொல்லி ஏசாயா இப்படியாக சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதற்கு அடையாளமாக இயேசு சொன்ன அந்த வார்த்தையில் உள்ள ஒரு வல்லமையை இங்கேயும் பார்க்க முடிகிறது. அந்த சம்பந்தத்தை, அதில் உள்ள ரகசியத்தை இங்கேயும் பார்க்க முடிகிறது. பாருங்க, நகரத்தை கட்டுகிறவன், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதுக்கு அடுத்த வசனத்தில் கொடுக்கிற பரிசு 14வது வசனத்தில் தேவராஜ்யத்தை, தேவநீதியை தேடுகின்ற இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை உறுதியை எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். பார்த்தீர்களா? இங்க பாருங்க, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியரின் வர்த்தக லாபம், நெடியவர்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். பாருங்க, நாம சம்பாதிக்காதது, நாம பிரயாசப்படாதது நம்மிடத்திற்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். காரணம், வேலைக்கு பாத்திரன், வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். போரடிக்கிற மாட்ட வாயை கட்டாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, அதனால பாருங்க, நம்ம நீதி கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வேலையை நீங்களும் நானும் செய்கிற போது நமக்கு ஒரு பரிசு வருகிறது. அதுதான் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம் நம்மிடத்திற்கு தாண்டி வந்து நம்முடையதாகும்.
இது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள, இவைகளை பெற்றுக்கொள்ள, இவைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றத வாங்கி கொள்ள நீங்கள் ஆசையாயிருக்கின்றீர்களா? வேத வசனத்தை விசேஷமாக பரமண்டல ஜெபத்தை நீங்கள் சொல்லும்போது கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் சொல்லுகின்ற இந்த பரமண்டல ஜெபத்தின் நிமித்தம் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் மூலம் இந்த மத்தேயு 6:9-10 கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் மூலமாக கிழக்கிலும் மேற்கிலும் தேவ ஆளுக, தேவ நீதி சூழுகிறது. சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவாங்க, நகரம் கட்டப்படும், இன்னும் பாழாக்கப்பட்ட நகரம் கட்டப்படும் சொல்லி வாஞ்சையோடு செபிப்பீர்களா? அப்படி செபிக்கிற போதுதான் இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குத்தான் கர்த்தர் சொல்லிய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 45:13-14. நீங்கள் இதை நன்றாக வாசித்து அவைகளில் உள்ள ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிக்கலாமா? இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய அன்பு தெய்வம் இயேசுவே, இதோ மேகங்களுடனே வருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி போனவரே, சீக்கிரமாக வருவீராக. உம்மை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. பரமண்டல ஜெபத்தை நம்முடைய பிள்ளைகள் அப்பா சொல்லுகிற போது, ஜெபிக்கிற போது பொருளை உணர்ந்து அதை சொல்லட்டும். அவைகளில் உள்ள ரகசியத்தை, நீர் விரும்புகின்ற அந்த விருப்பத்தை, நீர் ஏங்குகின்ற அந்த ஏக்கத்தை விண்ணிலிருந்து மண்ணுக்கு அங்குள்ள ஆசீர்வாதம், விண்ணுலக ஆசீர்வாதம் இந்த மண்ணுக்கு வரும்படியாக விரும்புகின்ற, ஏங்குகின்ற, வாஞ்சிக்கின்ற உம்முடைய வாஞ்சை தீருவதாக. வேத வசனம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.